ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல். என்ன நான் சினி மேட்ச் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான அப்டேட்னு தெரியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டரை பற்றின ஒரு சூப்பர் அப்டேட் தான் வந்திருக்கு. அவரோட அடுத்த படம் என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போ அந்த ஆக்டர் யாருன்னு யோசிக்கிறீங்க? சியான் விக்ரம் அவர்கள் தான். தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் ஆக்டர்னே சொல்லலாம். இவரோட பெர்ஃபார்மன்ஸஸ்க்காகவே படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பிதாமகனா இருக்கட்டும், இல்லை ஐயா இருக்கட்டும், இல்லை ராவணனா இருக்கட்டும், இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே பண்ணியிருக்காரு. இவரோட லாஸ்ட் இயர் வந்த படம் பொன்னியின் செல்வன் ரொம்ப பெரிய ஒரு ஹிட்னு சொல்லலாம். இந்த படத்துல இவர் ஒன் ஆஃப் த ரொம்ப பெரிய ஒரு லீடுன்னு சொல்லலாம். இவரோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி அதிகமா பேசப்படுதுன்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து இவர் அடுத்த படம் என்ன இருக்கும் போது தாங்கலான்னு படம். இந்த படத்தோட ட்ரைலர் ஆல்ரெடி தெலுங்கு அண்ட் தமிழ்ல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் அந்த படத்தை பத்தி வந்துட்டு இருக்கும்போது அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இவரோட அடுத்த படம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இவரோட அடுத்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போறாரு? சாந்தகுமார் அவர்கள். இவர் யார் அப்படின்னா, இவர் நடிச்ச தூள் அண்ட் தில் படங்கள்லாம் இருக்குல்ல, இந்த படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். இவர் இப்போ ஒரு படம் எடுக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த படத்துல சியான் விக்ரம் அவர்கள் தான் லீட் ரோல் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பத்தின அப்கமிங் அப்டேட்ஸ்லாம் நிறைய வரப்போகுது, அதெல்லாம் அஃபிஷியலா அந்த டீமே சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இந்த படத்தை பத்தி எல்லாம் வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸ் மறக்காம இன்னும் சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.